வணக்கம் டேங்கரட் லிசனர்ஸ். இந்த எபிசோடும் வந்து ஒரு முக்கியமான எபிசோடு தான். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட வந்து பேசியிருக்கோம். ஸோ இப்போ பேச போகிற எபிசோடும் ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம கூட மீனா கமலக்கண்ணன் மேம் இருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக மேம் வந்து டாக்டரேட் இன் சைக்காலஜி, அது மட்டும் இல்லாமல் ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பற்றியும் அவங்க வந்து ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃப்ளவர் ரெமெடிஸ், ஸோ அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. நிறையா மியூசிக்கல் தெரப்பி இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்ன காரணம், ஒரு ஒரு ரூட் காஸ் இருக்கும், எதுக்காக வந்து நான் இந்த பர்சனை வந்து மீட் பண்ணி பேசினேன் அப்படின்ற விஷயம் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஜஸ்ட் ஃபீட் பார்க்கும்போது மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ப்ரொஃபைல் நேம் வந்து மனசு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேம் வந்தது. நார்மலாக நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு யாராச்சும் ஃபீல்டில் வந்து ரீல்ஸில் வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து பார்க்கும்போது அவங்களோட நேம் ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி அவங்க பேர் _ லைஃப்னு வந்து சைக்காலஜிஸ்ட்ன்ற மாதிரி இருக்கும். மனசுன்ற மாதிரி இருக்கும் போது சரி ஏன் மனசு அப்படின்றதுக்கு ஒரு பெயர் காரணம் இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் வந்து பின்னாடி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி வந்து உங்களை பற்றியும், ஸோ உங்களை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் மேம். வெல்கம் மேம். வணக்கம். 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 நான் மீனா கமலக்கண்ணன். ஐம் அ கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் பை ப்ரொஃபஷன். அதாவது மனவியல் அல்லது மனநல ஆலோசகர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதுல டாக்டரேட் அப்படிங்கிறது வந்து நான் ரொம்ப ரீசெண்டா தான் டாக்டரேட் பண்ணி முடிச்சது. பட் அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய படிச்சாச்சு. இப்ப நீங்க சொன்ன அந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி, ஃப்ளவர் ரெமடிஸ், இது எல்லாமே என்னோட சர்டிபிகேஷன்ஸுக்கு கீழே வந்துடும். பேசிக்கலா மனசுதான் இங்க. மனசுங்கிற பேர் வந்ததுக்கான காரணமுமே வந்து பெரிய ஸ்டோரிலாம் இல்லை. என்னோட திடீர்னு வந்து தோணுச்சு மனசுதான் எல்லாம் அப்படின்னு. அடிக்கடி வந்து என்னோட குரு சொல்லிட்டே இருப்பாங்க. என்னோட மென்டர், ஒன் ஆஃப் மை மென்டர் வந்து மனசுதான் எல்லாம். ஈவன் எங்க அம்மா அப்பா எல்லாம் கூட மனசு இருந்தா பண்ணிடலாம், மனசுதான் எல்லாம். அப்போ மனசுதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்னா மனசுமே போட்டுடலாம். கிளினிக் பேர் வந்து யோசிச்சுட்டு இருந்தது மனசு அப்படிங்கிற கிளினிக்காவே அதை போட்டுடலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஐ ஹவ் பீன் ஒர்க்கிங் ராமச்சந்திரா இன்ஸ்டியூட், SRMC, நிறைய பேருக்கு தெரியும், ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் இன்ஸ்டியூட்ல ஐ பீன் ஒர்க்கிங் ஃபார் 8 years. அதுக்கப்புறம் இசபெல் ஹாஸ்பிட்டல்ஸ் மயிலாப்பூர்ல இருந்திருக்கேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு தான் மனசு வந்து ரொம்ப ரீசெண்டா வந்த குழந்தை. அதாவது 2019 தான் இது வெளியில நம்ம கொண்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி. இப்போ நீங்க கேட்ட மாதிரி ஆஸ்ட்ரோ சைக்காலஜினா என்ன அப்படின்னா, ஸோ ஹூ ஆர் யூ த்ரூ சைக்காலஜி, ரைட்டு. ஹூ ஆர் யூ த்ரூ அஸ்ட்ராலஜி. ஆஸ்ட்ரோ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, ஹாரோஸ்கோப் எல்லாம் பார்ப்போம், எனக்கு வந்து பிளானட்ஸ் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆஸ்ட்ரோ சைக்காலஜியும் பார்க்கணும். அதாவது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் மாதிரி. இது நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாரு நம்ம ஊர்ல எல்லாம் பழமொழி சொல்லுவாங்க. அதாவது இதை மட்டும் பார்த்துட்டே விட்டுறாத, அந்த பெர்ஸ்பெக்டிவ் இத ஒண்ணுக்கு மேல மட்டும் பார்க்காத, சுத்தி எங்க ரூட் காஸ் இருக்குன்னு பாரு. எதுக்குள்ளார இருந்து எது வரும்னே நம்மளுக்கு தெரியாது. அதனால நாங்க வந்து ஆஸ்ட்ராலஜியும் சைக்காலஜியும் ஒன்னா சேர்த்தோம். அண்ட் அகெயின் அது வந்து ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கு. கரெக்டா ஒத்துப்போம். ஒருத்தரோட சார்ட் வந்து அவரோட சைக்கலாஜிக்கல் ட்ரையட்ஸ்க்கு வந்து ஒத்து போற மாதிரி தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் வந்து சிம்ம ராசி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ரொம்ப கோவம் வருது அப்படின்னா, ஆமா அவருக்கு கோவம் வருதுதான். ரொம்ப எப்படி சொல்றது, தடன்னு இருக்காரு, இம்பேஷன் பிஹேவியர்னு சொல்லுவோம்ல, இம்பேஷன்ஸ் அப்படின்னு, அது பொறுமையே இல்லாம தடன்னு இருக்காங்க அப்படின்னா, ஆமா நாங்க பார்த்த வரைக்கும் அப்படிதான் இருக்காங்க. சோ இப்போ ஒரு ஆயிரம் ஒரு ராசிக்கும் ஒரு இதுக்குமே நாங்க ஒரு 1000 இது வச்சுட்டோம், ஒரு ரிசர்ச் பண்ணிட்டோம். 1000 சார்ட் பாத்துறோம். மீன ராசியா 1000 சார்ட் எடு, கன்னி ராசியா 1000 சார்ட் எடு, ஆனா ட்ரையட்ஸ் ஒத்து போடும். சோ இது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு நம்மளுக்கு வெளிச்சம் காட்டுற மாதிரி. ஒரு நோய்க்கு போய் நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம்ல, பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எக்ஸ்ரே எடுக்கணும், ஸ்கேன் எடுக்கணும், ரிப்போர்ட் வருது, ரிப்போர்ட்டை வச்சு நீங்க மேற்கொண்டு போறீங்கல்ல, அடுத்தடுத்த ஸ்டெப் டயக்னைஸ் பண்றது, ட்ரீட்மெண்ட், தெரப்பி, மெடிசன், இப்படி போறோம்ல. அப்ப மனசுக்கு என்ன வச்சுக்கிறது? இப்ப மனசுக்கு நிறைய இந்த மாதிரி
ஸ்கேலிங்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஹாரோஸ்கோப் அது மேல பிலீஃப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிளைண்ட்ஸ் வந்து அவங்களே கேட்பாங்க, நாங்க பாக்குறோமே, ஓகே எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, ஆஸ்ட்ரோ சைக்காலஜி, ஆமா நாங்க ஹாரோஸ்கோப் பாத்துக்கிறோமே அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னு சொல்லி போறதுதான் இது. அதாவது ஃபஸ்ட்டு ஆஸ்ட்ரோ சைக்காலஜி அப்படின்னு நான் தான் பார்க்குறேன், கேள்விப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு தோன்ற விஷயம் வந்து கொஞ்சம் டிவோஷனலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஓப்பனாக சொல்லணுன்னா வந்து ஜாதகம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிற டேர்ம் படி ஜாதகம் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேற்பட்டு வந்து எப்படி சொல்கிறதுன்னா, இப்போ ஒரு பர்சன் வந்து 2 பேர் வராங்க, ஒரு கப்புள்ஸ் வராங்க, வந்து இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜி பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அது சொல்லுவாங்களா பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா? ஆமா கண்டிப்பா. இப்போ வந்து ஒரு கப்பல் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப நடந்ததே சொல்றேன். எனக்கு ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து ஒரு கப்பல் வராங்க. அந்த கப்பல் என்ன பண்றாங்கன்னா 2 பேருக்குள்ள அவ்வளோ கிளாஷஸ் இருக்கு. நான் ஒருத்தே போக மாட்டேன், பாஸ்ட புடிச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒருத்தர் வந்து என்ன நீ இறங்கி வா, நான் இறங்கி வரேன், இவ்வளோ ஒரு என்ன சொல்றது, ஒரு இருக்கும் இருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் குள்ளார வந்து. அப்போ நான் வந்து என்னோட சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன். இல்லை நீங்க கொஞ்சம் இப்படி பாருங்க, நல்லதை மட்டும் பாருங்க, பாஸ்ட பேசாதீங்க, இப்படி நம்ம கொடுத்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து அந்த கப்பல் அவரே வந்து என்ன சொன்னாரு, இவ வந்து இந்த ராசி மேடம், இவெல்லாம் தலையை குறிஞ்சு போவே மாட்டான், ஏதோ ஒண்ணு அவர் சொல்லும் போது ஓகே உங்களுக்கு இதுல நம்பிக்கை இருக்குன்னா நம்ம அதுவும் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ தே ரெடிலி அக்ரி. அப்ப 2 பேருமே போட்டு பார்க்கும்போது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சார்ட்ல என்ன இருக்கோ அது அப்படியே ஒத்து போச்சு அவங்களுக்குள்ள. சோ இப்போ ஒய்ஃபோட சார்ட்ல வந்து சந்திரன் நீச்சம், சந்திரன் அடிபட்டு, சந்திரனாலே மதின்னு நம்ம சொல்றோம், அது பேரே அதுதான். நம்ம 9 பிளானட்ஸ்ல வந்து நம்ம எதுக்கோ பயப்படுவோம், சாட்டனா சனியா அச்சோ ராகுவா கேதுவா இப்படிலாம் பயப்படுவோம். ஆனா ஆக்சுவலா நம்ம வந்து காஷியஸா இருக்க வேண்டியதும் பயப்பட வேண்டியதும் சந்திரனுக்கு தான். ஏன்னா ஒருத்தர் டே டு டே லைஃப வந்து கொண்டு போறது வந்து மதி தான் வேணும், சந்திரன் தான் வேணும், சந்திரனோட பலம் தான் வேணும், சந்திரனோட பலம் வச்சுதான் எல்லாமே அப்படின்னு. see there are so many school of thoughts. அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் குள்ளெல்லாம் நம்ம போக வேணாம். பட் இதுவும் ஒரு கருத்து, இதுவும் ஒரு பாதைன்னு சொல்லணும். சோ அவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அதை சரி பண்ற மாதிரி, சரி இதுதான் நீங்க த்ரூ அஸ்ட்ராலஜி, இதுதான் அவங்க த்ரூ அஸ்ட்ராலஜி. அப்ப 2 பேருக்கும் இது இல்ல, இது பார்த்து கொஞ்சம் நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லும் போதும் அதுக்கேத்த மாதிரி இந்த நம்ம அவங்களுக்கான அந்த சைக்கலாஜிக்கல் திங்குக்கான அந்த ஃபிளவர் ரெமடிஸ் கொடுக்கும் போதும் எஃபெக்டிவா இருக்கு. அதாவது ஒரு 60% ரிசல்ட் வர இடத்துல 80% ரிசல்ட். அது வந்து அவங்க ஈடுபாடா இருக்கு. கண்டிப்பா இது அவங்களோட கோஆபரேஷன் வேணும், அவங்களோட ஈடுபாடு. ஃபிளவர் ரெமடிஸ் அப்படின்றது இத மலர் தீர்வுகள்னு நம்ம சொல்றோம். இத வந்து டாக்டர் எட்வர்ட் பேட்ச் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. ஹி இஸ் a MBBS MRCS. அவர் வந்து பேசிக்கலா ஒரு அலோபதி மருத்துவர் தான். எப்படி வந்து ஹோமியோபதியை கண்டுபிடிச்ச ஹனிமன் வந்து MBBS MRCSஓ அவர் அலோபதிஸ் தான், ஹோமியோபதி கண்டுபிடிச்சோம். சோ இவங்களோட ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி. என்னன்னா ஒரு மருத்துவம்ங்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட ஆளோட பிஹேவியரோ மைண்ட் செட்டையும் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம வந்து ஜுரம் அப்படின்னு நம்ம போறோம், ஒரு 10 பேர் போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 பேருக்குமே ஆங்கில மருத்துவம் வந்து என்ன கொடுக்குது அப்படின்னா பாராசிட்டமால் கொடுத்து அனுப்பிடுவாங்க, செட்ரிசின் கொடுத்து அனுப்பிடுவாங்க சளினா. அதாவது ஆங்கில மருத்துவம் வந்து வெறும் உடம்பு சிம்டம்ஸை மட்டும்தான் பாக்குது. இந்த 2 டாக்டர்ஸும் அதை ரொம்ப பிலீவ் பண்ணாங்க. இதை தவிர்த்து நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. பயோசால்ஸ்னு ஒரு ஃபீல்ட் இருக்கு, அதை கண்டுபிடிச்சவர் டாக்டர் சூஸ்லர்னு சொல்றாங்க, ஜெர்மன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ இவங்க எல்லாருமே இந்த ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் என்னன்னா உடம்புல இருக்க சிம்டம் கிடையாது, அது மட்டும் வச்சு நம்ம ட்ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிதான் ஹோமியோபதி வந்தது, ஃபிளவர் தெரப்பி வந்தது. இப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா மனசு எப்படி இருக்கு, உன்னோட பிஹேவியர் எப்படி இருக்கு, கேரக்டர் எப்படி, அதாவது உள்ள போய் இப்ப அதே நம்ம 10 பேர் இந்த பக்கம் போன அதே 10 பேரு இந்த பக்கம் ஹோமியோபதிக்கு வந்து சளி ஜுரம் வந்திருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு 1 மணி நேரம் மாதிரி கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க, உனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, நீ குப்புற படுத்துவியா நிமிர்ந்து படுத்துவியா சைட்ல படுத்துவியா போத்திட்டு படுப்பியா போத்தாம படுப்பியா, சத்தியமாவே இதெல்லாம் கேட்பாங்க. டேய் நீ எதுக்குடா கேக்குற, நான் சளியின் ஜுரம் தானே வந்திருக்கேன், நீ ஏன் இவ்வளவு கேள்வி கேட்கற, நம்மளுக்கு வந்து அவ்வளவு இதுவா இருக்கும்.
இப்ப எதுக்கு நீங்க இதெல்லாம் சூடா குடிக்குமா இல்ல வந்து ஜில்லுன்னு குடிக்குமா? நீங்க தாராளமா போய் செக் கூட பண்ணிக்கணும். ஒரு ஹோமியோபதிஸ்ட் கிட்ட போயிட்டு நான் ஜென்ரலா வந்திருக்கேன் செக் பண்றதுக்கு அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் சொல்றாங்க. கான்ஸ்டிடியூஷனல் ரெமெடி, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்குள்ளார உங்களை கொண்டு வந்துடுறாங்க. அந்த கேள்விக்கு நீங்க பதில் தான் சொன்ன போது இவரு இந்த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு முடிவு பண்றாங்க. ப்ரீடிஃபைன்டு. ரெண்டாவது வந்து இது இப்படிதான், இந்த மாதிரியான இஷ்யூஸ்குள்ளதான் நீ மாட்டுவ. ப்ரீ மட்டும் இல்ல, அவங்க போஸ்ட்டுமே அவங்களால கணிக்க முடியும். அப்ப என்ன பண்றாங்க, கான்ஸ்டிடியூஷன் ரெமெடிங்கும் போது இப்ப நம்ம 10 பேர் போயிருக்கோம்ல, இந்த சைடு நம்ம போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், பேராசிட்டமாலும் செட்ரிசைடும் வாங்கி வரணும். ஆனா இந்த சைடு என்ன பண்ணுவாங்கன்னா 10 பேருக்கு 10 மாதிரி கொடுப்பாங்க. கஸ்டமைஸ்டா இருக்கும். எனக்கு சாப்பாடுல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு சளி ஜுரம் தானப்பா நீ போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சரியா போயிருவாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஜென்ரலா ஜிஜோ ஆரஞ்சு கூட சாப்பிட மாட்டோம், கோல்டு அட்டாக் ஆகும்வாங்க. ஆனா அப்படி கிடையாது, நீ ஐஸ்கிரீம் சாப்பிட சரியா போயிடும். இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க சில்லுன்னு சாப்பிடாதீங்க, நீங்க போய் சூடா குடிக்கும். அதாவது இதுதான் வந்து அந்த கான்ஸ்டிடியூஷன் ரெமெடி. அதாவது உங்களோட உடம்பு தன்மை என்ன, உங்களோட மனசு தன்மை என்ன, உங்களோட உணர்வு ரீதியா நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க சீசனலா உங்களுக்கு என்ன மாதிரி, ஈவன் அதெல்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு எந்த சீசன் ரொம்ப பிடிக்கும், சம்மர் பிடிக்குமா, எல்லாமே கேட்பாங்க. அதாவது வந்து இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரீடிஃபைன்டாக நீ இந்த மாதத்தில் பிறந்த அப்படின்னா இந்த மாதிரி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி. அதாவது ஸோ எப்படி சொல்கிறதுன்னா, அந்த குறை மாதத்தில் பிறந்த அப்படின்ற ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த மாதத்தில் பிறந்தா இப்படி இருப்பாங்க அப்படின்ற ஒரு ப்ரீடிஃபைன்ட் இருக்குல்ல. ஸோ அதை வந்து நீங்கள் எப்படி அதோட விஷயம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ப்ரீடிஃபைன்டுக்குள்ளேயே நம்ம வச்சுட்டோம்னா நம்ம நல்லா இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சி இருக்கும். ஜட்மெண்ட் எல்லாம் கொண்டு போயிடக்கூடாது. இந்த மாசத்துல நீ பிறந்தனா நீ இப்படிதான்டா அப்படின்னு நான் அந்த ஜட்மெண்டலுக்குள்ளார போயிட்டேன்னா நான் வளர மாட்டேன். எனக்கு அந்த ரிசர்ச்க்குள்ளார போறதுக்கான இதுவே வராது. இது ப்ரீடிஃபைன்டுனா நீங்க அதுக்குள்ள ப்ராசஸ் சேர்க்கலாம், எடுக்கணும்னா எடுக்கலாம், சேர்க்கணும்னா சேர்க்கலாம். ஸோ இப்படியே இருந்துறது நல்லது. இந்த ப்ரீடிஃபைன்டு இதுக்குள்ள இருந்துறதே நல்லது. ஸோ இதுதான் வந்து மலர் தீர்வுகளோட இது. இப்ப பேட்ச் என்ன பண்ணாரு, டாக்டர் எட்வர்ட் பேட்ச் வந்து ரொம்ப தெளிவா ஹீல் தை செல்ஃப், ஃப்ரீ தை செல்ஃப், ஹீல் தை செல்ஃப்னு ஒரு புக்கு எழுதிட்டாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மலர் தீர்வுகள் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட மனதிற்கான தீர்வு, உடம்பிற்கானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணது என்னன்னா, மனசுல இருந்துதான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஈவன் லைக் அது கேன்சரோ இல்ல மத்த ஆட்டோ இம்யூனோ எல்லாமே மனசுல இருந்து தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாரு. பிசிக்கலோ, அதாவது ஒருத்தனுக்கு உடம்பு பாதிச்சா உடம்பு பாதிக்குது, மனசு பாதிச்சாலும் உடம்புலதான் காட்டுது, உணர்வு பாதிச்சாலும் உடம்புலதான் காட்டுது. சோ இத வந்து அவர் அழகா, ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அவரோட பர்சனல் இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு டியூமர் வந்துடும். ஏன் இதுல இருந்து அவர் வெளியே வந்தாருன்னா, ஒரு டியூமர் வந்துடும். அந்த டியூமர்ல அதை பண்ணும்போது அதை பார்க்கும்போது அவரோட கலீக்ஸ் என்ன சொல்லிடுவாங்கன்னா, 3 மாசத்துக்கு மேல உயிரோடு இருக்க மாட்டேப்பான்னு சொல்லிடுவாங்க. நான் படிச்ச மருத்துவம் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியவே வருவாரு. வெளியே வந்து அதுக்கப்புறம் 30 வருஷம் உயிரோட இருந்தாரு. 30 வருஷம் உயிரோட இருந்து இதெல்லாம் கொடுத்துட்டு போனாரு. ஸோ ஒரு 38 ரெமெடிஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. 38மே மலர் தீர்வு தான். அது ஒண்ணு ராக் வாட்டர்னு நாங்க சொல்லுவோம். அது மட்டும் பாறைகள்ல இருந்து கசிகிற தண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம மனசை வந்து மாற்றக்கூடிய ஒரு என்ன சொல்றது, ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு அவர் வந்து ரொம்ப நம்பினாரு. நம்மளும் நம்புறோம், நிறைய கொடுக்குறோம். அது ஃபிளவர் தெரப்பிங்கிறது வந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம். சைக்கலாஜிக்கலா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால அது நான் அதுக்குள்ள அது போனது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதுதான் இட் இஸ் டூயிங் வண்டர்ஸ், மேஜிக் நம்ம பார்க்க முடியும். இப்போ வந்து ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் பிறந்ததுலேருந்து அவன் கடைசியாக கடைசி ஸ்டேஜுக்கு அவன் போகிற வரைக்கும் நிறைய பேரை வந்து பார்ப்பான், நிறைய ஃபேஸ் பண்ணியிருப்பான், நிறைய விஷயத்தை வந்து பார்த்துருப்பான். அதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இவன் தான் கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறான், இவன் பாதிலே அறுத்துட்டு போயிடுவான் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ இதில் நான் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா வந்து, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். ஆக்சுவலாக வந்து அவன் வந்து கொஞ்சம் ஆஸ்ட்ராலஜி, அவங்க வீட்டில் வந்து அந்த ஆஸ்ட்ராலஜி பேஸ்ட் டிவோஷனலாகவே வந்து எல்லா விஷயத்துக்குமே கொஞ்சம் பார்ப்பாங்க. எப்படின்னா, இந்த 9-10 ராகு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 10:31 மேலே தான் வீட்டு வெளிலேருந்து நீ காலை வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எங்கள் வீட்லையுமே சொல்லுவாங்க, ஒரு 10 காலுக்காக போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு அது பிடிக்கல அப்படின்ற பாயிண்ட்டை நான் விட்டுட்டு அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அதை நான் பண்ணுறேன்ற மாதிரி நான் ஒத்து போயிடுறேன். ஸோ அதுக்கு மேலேயே வந்து இவங்க வீட்டில் அப்படி இருக்காங்க. அதாவது இவன் எப்படின்னா வந்து இவனுக்கு ஒரு 30+ தான் கல்யாணம் ஆச்சு.
அந்த ஜாதகம் பார்த்து நிறைய தள்ளி போய் இந்த தோஷம் இருக்குது இந்த தோஷம் இருக்குன்னு சொல்லி அவனை தள்ளி போயிட்டு கடைசியில் அவனுக்கு 30+ தான் கல்யாணம் ஆச்சு. ஸோ இன்னொரு ஜோசியக்காரங்கிட்ட போய் பார்க்கும்போது உனக்கு கல்யாணம் இருக்கு நம்மப்பா என்னவா இப்போ வந்து காட்டுறான்னு சொல்லும் போது அவன் அப்படியே மொத்தமாக ஃபெயில் அவுட் ஆயிடும். இப்போ நான் வந்து எப்படி ஆஸ்ட்ராலஜியை நம்புறது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து அவனுக்கு வந்துருக்கு. ஸோ அதுலேருந்து இப்போ அந்த ஒரு பையன் வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்ணி இன் பர்சனாக வந்து மீட் பண்ணுறான்ற போது அந்த பையன் நீங்கள் எப்படி ஸ்கெச் பண்ணுவீங்க? முதல்ல 2 விஷயம் சரியா. ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ராலஜர்ஸ், ஜாதகம் விசஸ் ஜாதகம் கணிப்பவர்கள் ரைட்டா. ஆஸ்ட்ராலஜி ரொம்ப உண்மை, அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஆஸ்ட்ராலஜி இஸ் அ சயின்ஸ், ஆஸ்ட்ராலஜி இஸ் அ மேத்ஸ். இப்போ கணக்கு எப்படி தப்பா போகும்? 1+1 2 தான். அதை நீங்க போய் மாற்றலாம் முடியாது. ஆனா ஆஸ்ட்ராலஜர்ஸ், ஜாதகத்தை கணிப்பவர்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க ரைட்டா. அதுல எப்படி நீங்க வந்து சரியா கணிக்கிறவர்னு பார்க்க போறீங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. சும்மா எடுத்தவங்க கிட்ட எல்லாம் போய் நான் காட்டுறேன், பார்த்தவங்க கிட்ட எல்லாம் போய் இப்ப கேட்கிறேன், ஜாதகம்ங்கிற வார்த்தை சொல்லிட்டாங்கன்றதுக்காகவே போய் நான் கட்டத்தமா காட்டிட்டு இருக்கேன், அதெல்லாம் வேலைக்காக தேர் ஆர் வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்ப we have so many school of thoughts. அஸ்ட்ராலஜிலே பாத்தீங்கன்னா வேதிக் அஸ்ட்ராலஜி இருக்கு, நியூமெரிக்கல் அஸ்ட்ராலஜி இருக்கு, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இருக்கு. இப்ப சைக்காலஜி, இப்ப நாம மனசு வந்து என்ன எடுத்துருக்குன்னா டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி தான் நம்ம எடுத்துக்கிறோம். சோ இதை தவிர்த்து நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு. ஆனா எல்லா ஸ்கூல்ஸும் ஒரே தாட்டு தான் சொல்லும். அந்த ஜாதகம் கணிப்பவர் சரியானபடி இருந்தாருன்னா உங்களுக்கு நீங்க எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல போய் உங்களோட இதை கேட்டாலும் ரிசல்ட் ஒண்ணுதான் வரும். புரியுதுங்களா? 80 மார்க்குங்கிறத 10 பேர்கிட்ட உங்க மார்க் ஷீட் காட்டி கூட்டி பார்த்தாலும் 80 தான். ஒருத்தன் கால்குலேட்டர்ல கூட்டி பார்ப்பான், ஒருத்தன் கையை வச்சு கூட்டி பார்ப்பான், எப்படி பார்த்தாலும் அதுதான். இதுதான் விஷயம். இங்க நிறைய பேருக்கு அந்த புரிதல் இல்லை, அந்த அவேர்னஸ் இல்ல. சும்மா போய் எல்லாருக்கிட்டையும் காட்டுறதோ பேசுறதோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குங்க இதுல. நம்மளுக்கு எப்ப நேரம் சரியா இல்ல நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு நல்லாவே இல்ல, ஏதோ சரியா போகல, அந்த நேரம் கரெக்டா கொண்டு போய் காட்டுறது இல்ல. அந்த நேரம் கொண்டு போய் காட்டினா அந்த எரியிற கீழே என்ன ஊத்துற நீங்க அவர் என்ன சொன்னாலும் நீங்க நம்புவீங்க. உனக்கு இதுதான்ப்பா சரியில்லை, உனக்கு அதுதான்ப்பா சரியில்லை, நீ இதுதான். அது நான் என்ன சொல்றேன்னா, அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு கணக்குன்னு சொல்லிப்போம். அஸ்ட்ராலஜிங்கிறது ஒரு டார்ச் வெளிச்சத்தை வச்சு நீங்க வாழ்க்கை ஃபுல்லா ஓட்ட முடியாது, கரண்ட வச்சே ஓட்ட முடியாது. சூரியன் இல்லாம என்ன பண்ணுவீங்க? சோ இதுக்கு மேல நிறைய விஷயம் இருக்குங்கிறேன் நான். இது ஒரு கைடன்ஸுக்கு தான். டார்ச், கரண்ட்டுக்கு மேல சூரியன் இவ்ளோ இருக்கு இல்லையா? அப்ப டார்ச்சுக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுங்கிறேன். சோ அந்த மாதிரி ஒரு பையன் இங்க மனசு வராருன்னா முதல்ல அவருக்கு டிஎன்ஏ சார்ட் தான் போடுவோம். அந்த டிஎன்ஏ சார்ட்ல இருந்து தான் அவருக்கு இதோ பாரு, நீ இந்த பேக்கோட தான் வந்திருக்க, உன் லைஃப் நீ பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் இப்படிதான், இனிமேலும் இப்படிதான். அதாவது முதல் பரிகாரமே என்ன தெரியுமாங்க? அக்செப்டன்ஸ். டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்ன சொல்லுதுன்னா, முதல் பரிகாரமே அக்செப்டன்ஸ். நான் மனசார ஏத்துக்கிறது, நான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கோட தான் பிறந்திருக்கேன்ப்பா, இதுதான் என்னோட மேனுஃபேக்சரிங் மாடலே, இதுதான் என்னோட ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் முதல் பரிகாரமே. இததான் நாங்க புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். அவர் வந்தாரு அப்படின்னா, ஒருத்தர் வராரு அப்படின்னா, ஏன்னா அகெயின் நான் சொல்லுவேன், மனசை வச்சுதான் எல்லாமே. நீங்க இப்ப ப்ரையாரிட்டி ரேங்க் கொடுக்கணும்னா மைண்ட் செட் தான், மனசுதான் எல்லாமே. நான் நம்பர் 1 வந்து மனசுதான் போட்டுப்பேன், நம்பர் 1 அஸ்ட்ராலஜி போட்டுக்க மாட்டேன். அஸ்ட்ராலஜி வந்து என் லிஸ்ட்ல எங்கோ கீழே இருக்கும், புரியுதுங்களா? அப்ப இங்க அந்த மனசுல என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம பண்ணணும், அதுதான் உண்மை. அப்பதான் மத்ததும் கை கொடுக்கும். இது ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். அதாவது நீங்கள் வந்து ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் அப்படின்ற ஃபவுண்டேஷன் கிட்டேருந்து வந்து ஒரு அவார்ட் வந்து நீங்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ வெற்றி பாதை அப்படின்ட்டு. ஸோ அந்த அவார்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஆமாம், ஆக்சுவலாக அது அவார்டுங்கிறதுல அது மொமெண்டோன்னு நான் சொல்லுவேன். ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன் வந்து கடந்த 10 வருஷங்களா வந்து படிக்க முடியாம கஷ்டப்படுற பிள்ளைங்களை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காங்க. +2க்கு அப்புறம் படிக்க முடியாம வசதி குறைவா இருக்கிற அந்த எக்கனாமிக்கலி பேக்ரவுண்ட், அந்த கொஞ்சம் கம்மியான பேக்ரவுண்ட்ல இருக்க வர பிள்ளைங்களுக்கு இவங்க எல்லா உதவியும் பண்ணி டூயிங் எ வெரி வெரி கிரேட் ஜாப். அதோட ஓனர் வந்து திரு செல்வகுமார் அவர்கள். ஸோ அதுல வந்து நாங்கெல்லாம் ஒரு சின்ன பார்ட். நான் வந்து ஆனந்தமோட லைஃப் ஸ்கில் ட்ரைனராகவும் பர்சனல் மோட்டிவேட்டராகவும் இருக்கேன். ஸோ வி ஒர்க் ஃபார் தட். முதல்ல வந்து வாலண்டியரிங் அப்படின்னு இதை சொல்றதுல கூட நான் எனக்கு உடன்பாடு இல்லை. இது வாலண்டியரிங்லாம் கிடையாது, ஒரு ஆசைதான். இனிமே பசங்க அப்படிங்கிறது வந்து இனி இருக்க போற தலைமுறை
இந்த தலைமுறைக்குள்ளார என்னால எவ்வளவு வேல்யூஸ புகுத்த முடியும். as a psychologist நான் எப்படின்னா என்ன மாதிரி வேல்யூனா இந்த குழந்தைங்களுக்குள்ளார புகுத்த முடியும். இப்ப இது ஒரு நப்பா சொன்னான். ஏன்னா நாளைக்கு அவன் வளரும் போது வேற மாதிரி நல்லா வளருவான். அதை பாக்குறதுல ஒரு சந்தோஷம். அந்த ஆனந்தம் கூட இருக்கிறதுல இன்னொரு ஒரு ஆனந்தம்.